ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் 4th வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டாபிக் நம்பர் 4, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் மற்றும் முகவுரை. இந்த தலைப்பின் கீழே கேட்கப்பட்ட முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, எந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பு வழங்கியது? ஓகேங்களா? இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி முகவுரை சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் அதோட தீர்ப்புகளை வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து பார்க்கலாம். சரிங்களா? முகவுரை சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருபாரி யூனியன் வழக்கு. பெருபாரி யூனியன் வழக்கு. ஓகேங்களா? இது வந்து 1960 வந்து நடந்திருக்கும். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு வந்து தீர்ப்பளிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என சொன்ன வழக்கு பெருபாரி யூனியன் வழக்கு 1960. இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு. ஓகேங்களா? இது வந்து 1973 வந்து நடந்திருக்கும். இதில் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆமாம், முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்ன வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு. ஒரு பகுதி தான் சொன்ன வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு. சரிங்களா? முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் என்று தீர்ப்பு வழங்கியது எந்த வழக்கில் அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்கு 1973. மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகவுரை சம்பந்தப்பட்ட வழக்கு எல்ஐசி வழக்குன்னு வந்து சொல்லுவாங்க. எல்ஐசி வழக்கு இது வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1995 வந்து நடந்திருக்கும். இதில் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்று சொன்ன வழக்கு எல்ஐசி வழக்கு 1995. ஓகேங்களா? ஒருங்கிணைந்த பகுதியாகும், ஒரு பகுதி தான், ஒரு பகுதி அல்ல. இந்த 3 வழக்குகள் தான் முகவுரை சம்பந்தப்பட்ட முக்கியமான வழக்குகள். ஓகேங்களா? ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது மூணுத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணுறங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாருங்க, எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் என்று தீர்ப்பு வழங்கியது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, கேசவானந்த பாரதி வழக்கு 1973. ஓகேங்களா? மற்ற ஆப்ஷன்ஸையும் வந்து பாருங்க, அந்த வழக்கு எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றேன். கோலக்நாத் வழக்கு எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1967 வந்து நடந்திருக்கும். இந்த வழக்கு எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்திருத்த அதிகார வரம்பு பற்றியது. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டத்திருத்த அதிகார வரம்பு பற்றிய வழக்கு கோலக்நாத் வழக்கு 1967. மினர்வா மில் வழக்கு அப்படின்றது எதை பற்றியது அப்படின்னா, இது வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1980 வந்து நடந்திருக்கும். மினர்வா மில் வழக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை வந்து மாற்ற இயலாதுன்னு சொன்ன வழக்கு மினர்வா மில் வழக்கு. கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடிப்படை கட்டமைப்பை மாற்ற இயலாதுன்னு சொன்ன வழக்கு மினர்வா மில் வழக்கு. அரசியலமைப்பு சட்டத்திருத்த அதிகார வரம்பு அப்படின்னு சொன்ன வழக்கு, அதாவது அதிகார வரம்பு பற்றிய கூறிய வழக்கு கோலக்நாத் வழக்கு. அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் முகவுரைன்னு சொன்ன வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வழக்குக்கு அப்புறம் தான் 1976 42வது சட்ட திருத்தத்தில் முகவுரையை வந்து முதல் முறையாக வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வரைக்குமே வந்து ஒரே முறை தான் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த திருத்தம் முகவுரையில் மாற்றம் செய்தது? இப்போதான் வந்து சொன்னேன். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேங்களா? 42வது சட்ட திருத்தம் 1976 முகவுரையை வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. மற்ற ஆப்ஷன்ஸையும் வந்து பாருங்க. 61வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு அப்படின்னா 1989. இந்த சட்ட திருத்தத்தில் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, மக்களவை இருக்கு பார்த்தீங்களா, மக்களவை மாநில சட்டசபை தேர்தல்களுக்கு வயது வரம்பு, அதாவது வாக்களிக்கும் வயது வரம்பு 21 18 வந்து குறைச்சிருப்பாங்க. அதுதான் வந்து 61வது சட்ட திருத்தம் 1989. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 74வது சட்ட திருத்தம் வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1992 வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் இருக்கு பார்த்தீங்களா, பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகராட்சி, அதாவது
நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் வழங்கியது. எந்த சட்ட திருத்தத்தில்? 74வது சட்ட திருத்தம் 1992. ஓகேங்களா, 74வது சட்ட திருத்தம் பஞ்சாயத்து ராஜ். அடுத்த வீடியோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து படிக்க போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரிங்களா, பஞ்சாயத்து ராஜ் மற்றும் அண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு. ஓகேங்களா, இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து இப்போ எத்தனாவது அட்டவணையில் வந்து இடம்பெற்று இருக்கு அப்படின்னா 11th ஷெட்யூல். ஓகேங்களா, பஞ்சாயத்து ராஜ் வந்து 11th ஷெட்யூலு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு 12வது ஷெட்யூலு. சரிங்களா, இது ரெண்டுமே எந்த பகுதியில் இந்திய அரசியலமைப்பில் வந்து இடம்பெற்று இருக்கு அப்படின்னா பகுதி 9. ஓகேங்களா, பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதி 9, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதி 9A வரும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 3வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1976 42வது சட்ட திருத்தத்தில் தான் வந்து சேர்த்திருப்பாங்க. இதற்கான ஆங்கில வார்த்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, 3 வார்த்தை தான், சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. சரிங்களா, தமிழ் வார்த்தை வந்து கொஞ்சம் அப்படியே நேர்மை, ஒருமைப்பாடு, ஒருங்கிணைந்த இந்த மாதிரி சம்டைம்ஸ் மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கிலீஷ் வார்த்தை சரிங்களா அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அங்கே கொஷின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்தால் கூட இங்கிலீஷ் வெர்ஷன் தான் வந்து ஃபைனல். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 4th கொஸ்டின் வந்து பாருங்கள். நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எது? ஓகேங்களா, ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு நேர்மைன்னு கூட ஒரு எக்ஸாமில் வந்து ஆப்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. கீ ஆன்சரும் அதை தான் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம படிக்கும்போது அந்த ஒருமைப்பாடு, ஒருங்கிணைந்த, ஒற்றுமை இப்படியெல்லாம் படிக்கும்போது அங்கே நேர்மைன்னு இருக்கிறப்போ சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தோணும். அதனால தான் சொல்கிறேன், அந்த வார்த்தைக்கான ஆங்கில வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, முகவுரை. நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. 5வது கேள்வி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் புனிதமானவையாக ஏற்கப்பட்டதற்கான தூண்டுதலாக இருந்தது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரெஞ்சு புரட்சி. சரிங்களா, பிரெஞ்சு புரட்சி, பிரெஞ்சு அரசியலமைப்பு. அதுக்கு அடுத்தது மதச்சார்பின்மை என்ற வார்த்தை முகவுரையில், மதச்சார்பின்மை அப்படின்றது செக்குலர் ஓகேங்களா என்ற வார்த்தை முகவுரையில் சேர்க்கப்பட்டதற்கான முன்னரே மதச்சார்பின்மை அரசியலமைப்பின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று உச்சநீதிமன்றம் கூறிய ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் 1973. ஓகேங்களா, அதாவது மதச்சார்பின்மை என்ற வார்த்தை வந்து முகவுரையில் எப்போ சேர்த்திருப்பாங்க அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தத்தில் வந்து சேர்த்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மை அப்படின்றது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கூறுகளில் ஒன்று தான் அப்படின்னு வந்து சொன்ன ஆண்டு வந்து 1973 வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஆண்டு வந்து எந்த வழக்கு வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்கு. முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் வந்து சொன்ன வழக்கு. ஓகேங்களா, 76 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 42 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா, இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, இது வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, குறு அரசியலமைப்பு அல்லது சிறு அரசமைப்பு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். இதுவுமே வந்து ஒரு கேள்வியாக வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 7வது கேள்வி. முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தார்? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து யார் கொண்டு வந்தது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தார். இந்த நோக்க தீர்மானம் அதாவது ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் வந்து எப்போ வெளியிட்டு இருப்பாங்க, அது வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, 8வது கேள்வி. சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தைகள் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்டது? சோசியலிஸ்ட் மற்றும் செக்குலர். ஓகேங்களா, சோசியலிஸ்ட் மற்றும் செக்குலர் என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் வந்து 1976 ஆண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது 9வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று வந்து கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரணும்? சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா
ஏவி டைசி. சரிங்களா, சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டுடன் தொடர்புடையவர் ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி இந்த கொள்கை வந்து எங்கிருந்து எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இங்கிலாந்து அரசியலமைப்பு. ஓகேங்களா, சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டுடன் தொடர்புடையவர் ஏவி டைசி. ஓகேங்களா, இப்போ இங்க தவறான கூற்று தான் வந்து கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது வந்து கரெக்ட் தான். சட்டத்தின் எழுச்சியும் வந்து கரெக்ட். சட்டம் மேன்மையானது வந்து கரெக்ட். அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதின்னு வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறானது. 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 10வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 குறிக்கோள்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, நீதி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று நீதி, 2வது சுதந்திரம், 3வது சமத்துவம், 4வது சகோதரத்துவம். இது 4 தான் அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 குறிக்கோள்கள். சரிங்களா, இதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கங்களும் ஆகும். ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீதி. தன்னுரிமை அப்படின்றது சுதந்திரம் வந்து சொல்றாங்க. சரிங்களா, தன்னுரிமை அப்படின்றது சுதந்திரம். சமன்மை அப்படின்றது சமத்துவம். சரிங்களா, சமன்மை அப்படின்றது சமத்துவம். உடன்பிறப்புரிமை அப்படின்றது சகோதரத்துவம். சரிங்களா, உடன்பிறப்புரிமை அப்படின்றது சகோதரத்துவம். இந்த 4 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கங்கள் ஆகும். ஓகேங்களா, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 11வது கேள்வி, இந்திய ஒரு சமய சார்பற்ற நாடாகும். இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அதற்கு அடுத்தது முகவுரை என்பது இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசின் ஜாதகமாகும். முகவுரை என்பது இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசின் ஜாதகமாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி KM முன்ஷி. ஓகேங்களா, இவர் தான் வந்து முகவுரையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகமாகும் அப்படின்னு வந்து சொன்னவர். ஓகேங்களா, இவர் யார் அப்படின்னா KM முன்ஷி டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு மெம்பராக வந்து இருந்திருப்பார். டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு மெம்பராக வந்து இருந்திருப்பார். டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவராக வந்து இருந்திருப்பார். சரிங்களா, டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் 7 பேர். அதில் டாக்டர் BR அம்பேத்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவராக வந்து இருந்திருப்பார். KM முன்ஷி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு உறுப்பினராக வந்து இருந்திருப்பார். இதயத்துல்லா வந்து முகவுரையை பற்றி என்ன வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னா முகவுரை அரசியலமைப்பின் ஆத்மான்னு வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா, இதயத்துல்லா வந்து என்ன சொல்லியிருப்பாரு, முகவுரை அரசியலமைப்பின் ஆத்மான்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, கீவேர்டு தான் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உயிர் நாடி அப்படின்னு சொன்னவரும் இதயத்துல்லா தான். சரிங்களா, ஆத்மா மற்றும் உயிர் நாடியாக திகழ்கிறது. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் உயிர் நாடியாக வந்து திகழ்கிறது அப்படின்னு சொன்னது உயிர் நாடி என்று கூறியிருப்பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா முகவுரையை பற்றி எங்கள் எண்ணங்களையும் நீண்டகால கனவையும் வெளிப்படுத்துவதாக அரசியலமைப்பின் முகவுரை வந்து இருக்குது அப்படின்னு சொன்னவர் சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் எண்ணங்களையும் நீண்டகால கனவு, அதாவது தாட்ஸ் மற்றும் அந்த ட்ரீம்ஸ்னு வந்து சொல்கிறாங்களே, எங்கள் எண்ணங்களையும் நீண்டகால கனவையும் வந்து வெளிப்படுத்துவதாக இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து இருக்குது, திகழ்கிறது அல்லது அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னவர் சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இவர் தான் வந்து அதை வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதற்கடுத்தது 13வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், அரசு அனைத்து மதங்களை காக்கின்றதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கரெக்ட் தான். அரசு எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது, இதுவும் வந்து கரெக்ட் தான். மதச்சார்பற்ற என்பது அரசியலமைப்பின் அடிப்படை கூறாகும். கரெக்டு தானே இது? ஏன்னா முகவுரையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அரசியலமைப்பின் அடிப்படை கூறாகும். ஓகேங்களா, அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ 1, 2, 3 வந்து சரியானது, டி மட்டும், அதாவது 4th மட்டும் வந்து தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 14வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை என்ற கொள்கை சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னா அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேங்களா, 40வது சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40, 41வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1976 தான் வந்து நடைபெற்று இருக்கும். அதுக்கப்புறம் 44வது சட்ட திருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1978.
இந்த சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்து சொத்துரிமை வந்து நீக்கி அதை சட்டப்பூர்வ உரிமையாக வந்து மாற்றியது இந்த 44வது சட்ட திருத்தம். அடிப்படை உரிமையில் இருக்கிற சொத்துரிமை வந்து நீக்கி அதை வந்து சட்டப்பூர்வ உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது 44வது சட்ட திருத்தம் 1978. ஓகேங்களா. அடிப்படை உரிமையில் உள்ள அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமை, ஓகேங்களா, சட்ட உரிமையாக சொத்துரிமை வந்து மாற்றப்பட்டது. அதுக்கு அடுத்தது 15வது கேள்வி, முகவுரையில் சமதர்மம், மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது எந்த திருத்தத்தின்படி? ஆன்சர் ஆப்ஷன் சி, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா. சோசியலிஸ்ட், செக்குலர் மற்றும் இன்டெகிரிட்டி என்ற வார்த்தை எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. 44வது சட்ட திருத்தம் 1978. சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டிருக்கும், அதாவது நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக வந்து அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக வந்து மாற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா. 16வது கேள்வி, அரசியலமைப்பில் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை எது? இது வந்து 2 வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. முகவுரையில் எந்த வரிசையில் வந்து இருக்குது கரெக்டாக அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. ஓகேங்களா. குடியாட்சி. ஓகேங்களா. இறையாண்மை இறைவன், ஓகேங்களா, இறை, அதுக்கப்புறம் தர்மம், அதுக்கப்புறம் மதச்சார்பற்ற அல்லது சமய சார்பற்ற, ரெண்டுமே வந்து ஒன்று தான். மதம் சார்பற்ற, மதச்சார்பற்ற. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மக்கள், அதுக்கப்புறம் குடி. இது வந்து நீங்கள் இந்த வரிசையில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குடி, அதுக்கப்புறம் மக்கள், அதுக்கப்புறம் மதம், அதுக்கப்புறம் தர்மம், அதுக்கப்புறம் வந்து இறை. ஓகேங்களா. இறையாண்மை அப்படின்றது இறைவன், ஒரு ஷார்ட்கட் மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 17வது கேள்வி, பின்வரும் எந்த கூற்று NA பல்கிவாலோடு தொடர்புடையது? பின்வரும் எந்த கூற்று பல்கிவாலோடு தொடர்புடையது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை, ஐடென்டி கார்டு அப்படின்னு சொன்னவர். பிரியாம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டி கார்டுன்னு சொன்னவர் NA பல்கிவாலா. ஓகேங்களா. இவர் தான் வந்து அடையாள அட்டை அப்படின்னு வந்து சொன்னவர். ரிமைனிங் ஆப்ஷன்ஸே வந்து பாருங்கள். முகவுரை நமது இறைமை பெற்ற ஜனநாயக குடியரசின் ஜாதகமாகும் அப்படின்னு சொன்னவர். முகவுரை வந்து ஜாதகம்னு சொன்னது, ஆரோஸ்கோப்னு சொன்னது யார் அப்படின்னா KM முன்ஷி வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா. KM முன்ஷி ஆரோஸ்கோப்னு வந்து சொல்லியிருப்பார். முகவுரை இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கிய பகுதி திறவுகோல் மற்றும் நகைப்பெட்டி. சரிங்களா. நகைப்பெட்டி, அதுக்கப்புறம் ஆன்மான்னு சொன்னது, நகைப்பெட்டி மற்றும் ஆன்மா, அதுக்கப்புறம் திறவுகள் 1, 2, 3, 4. இது எல்லாமே வந்து சொன்னது தாகூர்தாஸ் பார்கவ். ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கிய பகுதிக்கு பதிலாக முக்கிய குறிப்பின்னு வந்து சொன்னது, அதாவது கீ நோட்டுன்னு வந்து சொன்னவர் எர்னஸ்ட் பர்கர். முக்கிய குறிப்புன்னு சொன்னார், கீ நோட்டுன்னு வந்து சொன்னாங்க. யாருன்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர். ஓகேங்களா. வேறு யாராச்சும் ஏதாவது வந்து சொல்லியிருக்காங்களா? ஓகே. அதாவது சர்க்கிள் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, எண்ணங்களையும் நீண்ட நாள் கனவையும் வந்து வெளிப்படுத்துவதாக வந்து முகவுரை இருக்குன்னு சொன்னது சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அதுக்கப்புறம் KM முன்ஷி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதகம், அடையாள அட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா NA பல்கிவாலா. அதுக்கப்புறம் முக்கிய பகுதி, நகைப்பெட்டி, ஆன்மா, திறவுகோல், இதெல்லாமே வந்து சொன்னது தாகூர்தாஸ் பார்கவ். ஓகேங்களா. 18வது கேள்வி, கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சஞ்சீவானி. ஓகேங்களா. நம்மளோட முகவுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கை வந்து எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னா பிரான்ஸ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. 19வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுக்களில் சரியானவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ, அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கரெக்ட் தான்.
வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும்னு வந்து கொடுத்துருக்காங்க. சகோதரத்துவம் வகுப்புவாதத்திற்கு இடமளிக்குமா? கிடையாதுல்ல. அப்போ இது வந்து தவறானது. சாதியவாதத்திற்கும் வந்து இடமளிக்காது. இது வந்து கரெக்ட். ஏ அண்ட் சி மட்டும் கரெக்ட், பி வந்து தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 20வது கேள்வி, கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுக்களில் எது எவை சரியானவை? ஓகேங்களா. கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். எப்போ நடந்தது அப்படின்னா 1973 வந்து நடந்தது. என்ன தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கும் அப்படின்னா, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதாவது ஒரு பகுதி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒருங்கிணைந்த பகுதின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கான கீ ஆன்சராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொன்னது எல்ஐசி வழக்கு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பின் முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கமல்ல அப்படின்னு சொன்னது பெருபாரி வழக்கு 1960. பெருபாரி யூனியன் வழக்கு 1960. ஓகேங்களா. இது வந்து ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொன்னது எல்ஐசி வழக்கு 1995 வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே கீ ஆன்சராக வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து சம்மந்தம் இல்லாது. ஓகேங்களா. ஒரு பகுதி தான் வந்து சொன்னது கேசவானந்த பாரதி வழக்கு. அப்போது இதுதான் வந்து கீ ஆன்சராக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 21வது கேள்வி, பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எது? 42வது அரசியலமைப்பு திருத்தத்தில் என்ன வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சமய சார்பற்ற என்ற வார்த்தை வந்து முகவுரையில் வந்து சேர்க்கப்பட்டது. இது வந்து கரெக்டு தான். அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாத்தது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். சமய சார்பற்ற மற்றும் சோசியலிஸ்ட், அதாவது செகுலர் மற்றும் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எங்கே? முகவுரையில். ஓகேங்களா. சில திருத்தங்கள் முகவுரையின் கடைசி பத்தியில் வந்து ஏற்படுத்தப்பட்டன அப்படின்றது தவறானது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 வந்து சரியானது, 4வது வந்து தவறானது. பொருந்தாத கூட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. 22வது கேள்வி, 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? சமய சார்பற்ற அப்படின்றது மத சார்பற்ற அல்லது செக்குலர். ஓகேங்களா. இது வந்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து சேர்க்கப்பட்டது. 45வது சட்ட திருத்தம் என்ன சொல்ல வருது அப்படின்றத வந்து பாருங்கள். 1980 வந்து 45வது சட்ட திருத்தம் வந்து நடைபெற்று இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை இருக்குது பார்த்தீங்களா, அதில் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்களா அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 45வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1980 மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிப்பு இருப்பாங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்தது 23வது கேள்வி, எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற செக்குலர் என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? நிறைய கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே கேள்வி தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது 2014 இப்போ வரைக்குமே. ஓகேங்களா. 42வது சட்ட திருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது 24வது கேள்வி, அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம்னு வந்து சொன்னது KM முன்ஷி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 25வது கேள்வி, கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா, ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருக்கேன், இறை, அதுக்கப்புறம் தர்மம், அதுக்கப்புறம் மதம். ஓகேங்களா. மதச்சார்பற்ற அல்லது சமய சார்பற்ற எதனா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. சமய அல்லது மதம் சார்பற்ற, அதுக்கப்புறம் மக்கள், அதுக்கப்புறம் குடி. ஓகேங்களா. குடியாட்சி. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 32415. ஓகேங்களா. இறை அப்படின்றது இங்கே இருக்குது 3, தர்மம் சமதர்மம், மதம் அப்படின்னா மதச்சார்பின்மை அல்லது சமய சார்பற்ற 3 to 4, அதுக்கப்புறம் மக்களாட்சி, அதுக்கப்புறம் தான் குடியரசு. 26வது கேள்வி, முகவுரையில் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்ட வார்த்தையை வந்து தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் பி, நேர்மை, இன்டிகிரிட்டி, ஒருமைப்பாடு. இந்த பிராக்கெட்ல ஏன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்டிகிரிட்டிக்கு பதிலாக நேர்மைன்ற வார்த்தை வந்து ஆப்ஷனில் ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க.
நம்ம என்ன படிச்சிருப்போம், ஒருமைப்பாடுன்னு வந்து படிச்சிருப்போம், அல்லது ஒருங்கிணைந்த அப்படின்னு வந்து படிச்சிருப்போம், ஒற்றுமைன்னு வந்து படிச்சிருப்போம். ஆனால் இதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நேர்மை அப்படின்ற வார்த்தை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால தான் இன்டெகிரிட்டி என்ற வார்த்தை வந்து ஆங்கிலத்திலேயே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னது. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் பத்தியில், இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்து 6ஆம் பத்தியில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் வந்து நேர்மை. இதுவே வந்து இது கேட்காம 1976ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின் மூலமாக முகப்புரையில் என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்து சேர்த்தாங்க அப்படின்னா சோசலிசம், மதச்சார்பற்ற ஏசி ரெண்டுமே கூட வரும், ஏபிசி 3மே வந்து வரும். ஓகேங்களா? இது 3 வார்த்தை தான் வந்து சேர்த்துருப்பாங்க. 27வது கேள்வி, எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை திருத்தம் வந்து செய்யப்பட்டது அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தம். அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் 28வது கேள்வி, கீழ்காணுபவர்களில் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு. அதாவது முக்கிய குறிப்பு அப்படின்றது கீ நோட் என சொன்னவர் யாரு? கீ நோட் அப்படின்னு சொன்னவர் எர்னஸ்ட் பர்கர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கீ நோட்னு சொன்னவர் எர்னஸ்ட் பர்கர். ஓகேங்களா? 29வது கேள்வி, 1976இல் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அதாவது சியும் கூட வரும். சரிங்களா? 1976ல் அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா சோசியலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் செக்குலர், இந்த 2 வார்த்தையுமே வந்து சேர்த்துருப்பாங்க. ஆனால் ஒன்று தான் வந்து கீ ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சமதர்மம். இதுதான் வந்து கீ ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட முடிவடையுது. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். PDF லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்லேயும் வந்து நான் PDF வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.